इस दोनों जो लड़ाई जो हुई थी, इसमें मेरा कोई भी मेरा बल नहीं लगा, क्योंकि शेर के सामने मेरा बल को कोई काम नहीं कर सकता है। இந்த 2 சண்டையிலேயும் என்னுடைய பலன் எங்கேயுமே நான் செயல்படவில்லை. क्योंकि शेर का बल तो 1000 गुना ज्यादा है दाऊद के बल से। ஏனென்றால் தாவீதுடைய பலத்தை காட்டிலும் சிங்கத்துடைய பலம் 1000 மடங்கு அதிகம். मैं आपको एक और बात कहता हूँ, भालू सबसे खतरनाक है। உங்களுக்கு நான் ஒன்னு சொல்ல முடியும், கரடி எல்லாத்தோட பயங்கரமானது. शेर भी, अगर आप जंगल में शेर को भी देख लिया ना, इतना ज्यादा खतरा नहीं है जितना भालू से खतरा है। சிங்கத்தை நீங்க காட்டுல பார்த்தா சிங்கத்தை விட கரடியை விட சிங்கம் ரொம்ப பெரிய பயங்கரமானது கிடையாது. तो ये भालू के साथ लड़ाई किया है, उसको पता है ये भालू को भी मैं नहीं जीत सकता हूँ। இந்த இந்த கரடியோடையும் தாவீதுக்கு அனுபவம் இருந்தது, கரடியும் நான் ஜெயித்தேன் என்கிற ஒரு இது இருந்துச்சு. बट पास्ट 2 एक्सपीरियंस उसको सिर्फ एक ही एक बात को याद माइंड में बता दिया। கடந்த கால அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவமானது மனதிலே ஒரு காரியத்தை பதித்து விட்டது. वो क्या है? அது என்னன்னா, ये जो लड़ाई है ये मेरा वजह से जीत नहीं हुई है। எனக்கு நடைபெற்ற இந்த அனுபவத்திலே நடைபெற்ற சண்டை இது என்னால ஆனது கிடையாது. ये जीत मेरा नहीं है। இந்த ஜெயமானது என்னுடையதல்ல. ये विजय मेरे अंदर जो परमेश्वर है, मेरे साथ जो महान परमेश्वर है, उसी ने ही मुझे दिया है। ये यकीन उनके अंदर 100% है। அவன் தாவீதுடைய இருதயத்திலே எனக்குள் இருக்கிற தேவன் தான் அந்த அந்த ஜெயத்தை, அந்த வெற்றியை அவர் கொடுத்தார் என்கிற மனதிலே பகிரங்கமா அவன் பதிச்சு வச்சிருந்தான். इसलिए बंदा जब उसको गोलियात को सामना करना है, तो उस बंदे को और कुछ याद नहीं आया, बस सिर्फ एक ही बात याद आया। वो क्या है? मेरा परमेश्वर महान है, वो अभी भी मेरे अंदर है। जो पहले जिताया वो अभी भी जिताएगा। முன்னாடி என்னை ஜெயிக்க வச்ச ஆண்டவர் இப்பயும் ஜெயிக்க வைப்பாரு. ஏன்னா அந்த ஜெயத்தையும் அவர்தான் கொடுத்தார் என்பதை முழுவதுமாக நம்பியிருந்தான். So मैं आपके जीवन में भी कह रहा हूँ, நான் உங்களுடைய வாழ்க்கையில் நான் பேசுகிறேன், சொல்லுகிறேன். मैं यहाँ पे मेरे वचन को सुनने वाले हर एक व्यक्ति अपने जिंदगी में पहले ही एक शेर को आपने फाड़ चुका है। நான் என்னுடைய சத்தத்தை கேட்டிருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் உங்கள் கடந்த காலத்திலே ஒரு பெரிய சிங்கத்தை நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வாயை கிழிச்சிருக்கீங்க. ऑलरेडी आपने एक भालू को मुंह फाड़ा है। நீங்க ஏற்கனவே ஒரு கரடி வாயை கிழிச்சிருக்கீங்க. वो शायद आपके पिछले दिनों में जो बीमारी आया था वो हो सकता है। அது உங்கள் கடந்த காலத்திலே வந்த வியாதியாக இருக்கலாம். वो आपके पिछले दिनों में आपके सामने आया हुआ एक बहुत बड़ा फाइनेंशियल क्राइसिस हो सकता है। கடந்த காலத்திலே உங்களுக்கு நேரிட்ட பொருளாதார நெருக்கடியாக இருந்திருக்கலாம். वो आपके जीवन में आया हुआ एक, आपके फैमिली में आया हुआ एक मिसअंडरस्टैंडिंग, एक बहुत बड़ा झगड़ा हो सकता है। உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்திலே நடைபெற்ற ஒரு பெரிய சண்டையா இருக்கலாம். Yeah, the loss that you have gone through. நீங்க உங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டமாக இருக்கலாம். ये सब को आपने मुंह फाड़ के जीत पाके वापस खड़े हो गए थे। நீங்க அது எல்லாத்தையும் நீங்க வாயை கிழிச்சு திரும்பவும் எந்திரிச்சு நின்றுக்கீங்க. एक चीज आप आज याद रखना है, நீங்க இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். जितने भी शेरों की मुंह आपने पहले फाड़ा है, जो गरीबी, जो संकट, जो दुख, जो तकलीफ, जो भी चीज आपने पिछले दिनों में मुंह फाड़ के जीत के आया है, वो आपके वजह से नहीं है, वो आपके बल से नहीं है। நீங்க கடந்த காலத்திலே அது வறுமையாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், புரிந்து கொள்ளாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கலாம், சண்டையா இருக்கலாம், எல்லாத்தையும் நீங்க ஜெயிச்சு நீங்க வந்திருக்கிறீங்க. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அந்த எந்த ஒரு ஜெயமும் உங்களால் ஆனதல்ல, அது தேவன் செய்தார். It's not by your strength. உங்களுடைய பலத்தினாலும் அல்ல. इसलिए वचन साफ साफ कहता है, அதனாலதான் வசனம் சொல்லுது, ना ताकत से, but by the Spirit of God. அதனாலதான் வசனம் சொல்லுது, என்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். So
not by might, not by power, but by the Holy Spirit. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். That Spirit of God is still there in your life. உங்களுடைய வாழ்க்கையில இப்பவும் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். The Spirit of God is there in your life. இப்பயும் உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் ஜெயத்தை கொடுப்பார். Holy Spirit is there, make you win in all your problems. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஜெயத்தை அவரால் கொடுக்க முடியும். आप सिर्फ एक ही बात पे याद रखना, आज जो गोलियात आपके सामने खड़ा है, बस उसको देख के यही समझना है, the same God is still in my life. என்னுடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்திலே எனக்கு கொடுத்த அதே தேவன் இப்பொழுதும் எனக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Just remember, पिछले दिनों में जाके रिमेम्बर करो कितने मुंह फाड़ के आया आपने. நீங்க கடந்த காலத்திலே எத்தனை காரியங்களை நீங்கள் கிழித்து வந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். उसको याद करते रहें. அதை நீங்க ரிமெம்பர் பண்ணிட்டே இருங்க, ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்கள். उसको आपके हृदय के अंदर रिमेम्बर करते रहें. நீங்க உங்க இருதயத்திலே நீங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்கள். वो आपके जीवन में महान कार्य करेगा. அது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை செயல்படுத்தும். Don't worry about anything. நீங்க எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. Don't think too much. நீங்க அதிகமாக யோசிக்கவும் தேவையில்லை. हमारे सबसे बड़ा प्रॉब्लम ये है, நம்முடைய பெரிய பிரச்சனை அதுதான். हम बहुत ज्यादा सोचते हैं. நம்ம அதிகமாக யோசித்து கொண்டே இருக்கிறோம். हम ज्यादा बर्बाद हुए हमारे सोच के वजह से. நம்ம அதிகமா நஷ்டம் அடைந்தது, நம்முடைய வாழ்க்கை சோகத்துல போனது நம்முடைய யோசனையினாலே. हमारे सोच ही आज आपके जीवन में बहुत सारी प्रॉब्लम का कारण आपका सोच ही है. உங்க வாழ்க்கையில இப்ப ஏற்பட்டிருக்கிற அதிக பிரச்சனைக்கு காரணமே உங்க யோசனை தான், உங்க எண்ணங்கள் தான். सोच को बंद करना सीखो. உங்களுடைய ஓடிக்கொண்டிருக்கிற எண்ணங்களை அதை நிப்பாட்ட பழகிக்கோங்க. जो बंदा ज्यादा सोचता है, யாரு நிறைய யோசிக்கிறாங்களோ वो बंदा अपने प्रॉब्लम को लेंस रख के देखना शुरू करता है. அந்த மனிதன் லென்ஸ் வச்சு அவனுடைய பிரச்சனைய பார்க்க ஆரம்பிச்சிருவான். Too much of thinking அதிகமான யோசனை will exaggerate your problem. உங்களுடைய பிரச்சனைகளை அதை பெரிதாக்கிவிடும். वो प्रॉब्लम शायद छोटा ही होगा, அது சின்னதா தான் இருக்கும் பிரச்சனை. बट आपकी नजर में वो बहुत बड़ा दिखना शुरू होगा. உங்களுடைய பார்வையிலே, உங்களுடைய கண்ணோட்டத்திலே அது பெரிதாக காட்ட ஆரம்பிக்கும். Because the more of thinking on it is like the एक माइक्रोस्कोप के नीचे एक चीज को रख के देखने के जैसा है. நீங்க அதிகமா யோசிக்க அது எப்படின்னா, ஒரு காரியத்தை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா அது ரொம்ப பெருசா தெரியும். அதே மாதிரி अगर माइक्रोस्कोप हटा दिया तो वो दिखेगा भी नहीं है. நீங்க மைக்ரோஸ்கோப்பை எடுத்துட்டீங்கன்னா அது என்ன இருக்கோ அது தெரியவே தெரியாது. आप कितने भी कोशिश करो आप देख ही नहीं पाओगे. அதை நீங்க பார்க்கணும்னு நினைச்சா கூட அது பார்க்க முடியாது. நீங்க Your thinking is like using microscope. நீங்க உங்களுடைய யோசனையானது மைக்ரோஸ்கோப் மாதிரி இருக்குது. So जितना ज्यादा आप सोच में ज्यादा डूब रहे हैं, उतना ही माइक्रोस्कोप लगा के आपने हर एक चीज को, छोटे चीज को भी बड़ा हिमालयन पर्वत जैसा देखना शुरू करते हो. நீங்க உங்க யோசனை எத்தனை அதிகமாக பெரிதாகிறதோ அது மைக்ரோஸ்கோப் மாதிரி உங்க பிரச்சனைய அது பெருசாக்கிக்கிட்டே போகும். இமயமலை மாதிரி அது பெருசாகிட்டே போகும். आज भी आप में से बहुत सारे लोग बहुत सारे गोलियात के सामने खड़े हुए हैं. நீங்க உங்களில் अनेகர் கோலியாத்துக்கு முன்னாடி நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. आप सोच रहे हैं वो गोलियात है, நீங்க நினைக்கிறீங்க அது கோலியாத்துன்னு. एक्चुअली वो गोलियात है ही नहीं है. அங்க கோலியாத்தே இல்ல. सिर्फ आपके सोच ने आपके सामने बहुत सारे गोलियात को खड़ा करके रखा है. உங்களுடைய யோசனை மாத்திரமே अनेக கோலியாத்துகளை நிக்க வச்சிருக்கு. एक्चुअली देखा जाए तो वहां पे कुछ भी नहीं है. நீங்க உண்மையாகவே பார்க்க போனா அங்க எதுவுமே கிடையாது.
You're too much of thinking. உங்களுடைய அதிகமான யோசனை எண்ணங்களின் ஓட்டமானது आपके सामने हर एक चीज को बड़ा करके दिखाते ही रहेगा. உங்களுடைய அதிகமான யோசனை உங்களுடைய பிரச்சனைகளை அதை பெரிதாக்கியே காட்டும் கண்டிப்பாக. So stop thinking. உங்களுடைய யோசனையை நிறுத்துங்கள். पास्टर वही तो नहीं हो पा रहा है ना. அதுதானே நம்ம நடக்க மாட்டேங்குது பாஸ்டர்னு கேட்கலாம். पास्टर मैं कोशिश तो कर रहा हूँ मगर मेरा सोच को तो मैं रोक ही नहीं पाता हूँ. நான் முயற்சி தான் பண்றேன், என்னால முடியல, வந்துகிட்டே இருக்கு. जिस हृदय के अंदर बिलीफ फेथ की कमी है वही हृदय सोच को ज्यादा करेगा और सोच को बंद नहीं कर सकता है. எந்த இருதயத்திலே விசுவாசம் இல்லையோ அந்த இருதயத்திலே யோசனைகள் அதிகரிக்கும், யோசனை வந்து கொண்டே இருக்கும் ரிப்பீட்டா. फेथ का एक पावर है, विश्वास का एक पावर है, सोच को फुल स्टॉप करके वहीं बंद करेगा. ஒரு விசுவாசத்துக்கு ஒரு பயங்கரமான வல்லமை இருக்கிறது. அது யோசனையே அங்கே நிப்பாட்டிரும், ஃபுல் ஸ்டாப் வச்சிரும். जो बंदा अपने अपने थॉट्स अपने प्रॉब्लम आ रहा है, प्रॉब्लम के ऊपर सोच बहुत ज्यादा चल रहा है, जो बंदा के हृदय में फेथ है वो फेथ क्या करेगा, उस प्रॉब्लम में एक फुल स्टॉप रखेगा. எந்த மனிதனுக்குள்ளாக அந்த யோசனை வந்து கொண்டு இருக்கிறதோ அந்த மனிதனுக்குள்ளாக விசுவாசம் இருக்கும் பொழுது வரும் பொழுது அந்த யோசனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிடும். नो फेथ, உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா वो दौड़ते रहेगा दौड़ते रहेगा दौड़ते ही रहेगा. அந்த உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்க அந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் அதிகரிக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். कभी बंद आप कितने भी कोशिश कर लो, आप कभी बंद ही नहीं कर पाओगे. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த தாட்டை அந்த எண்ணங்களை நிப்பாட்ட முடியாது. इसका नंबर 1 मेन कमी है, विश्वास का कमी है. இதனுடைய முதல் குறைவு என்னன்னா விசுவாசத்தின் குறைவுதான். So increase your faith. உங்களுடைய விசுவாசத்தை பெருக்குங்கள். How to increase the faith? எப்படி விசுவாசத்தை நாம் பெருக செய்வது? पास्ट में जितने भी चीजों में आपको जीत मिली है, जितने भी आपने शेर के मुंह को आपने फाड़ा है, भालू के मुंह को फाड़ा है, उसको मत बोलो. நீங்க கடந்த காலத்திலே எத்தனை சிங்கங்களை நீங்க வாயை கிழிச்சிங்க, எத்தனை கரடியை நீங்க வாயை கிழிச்சிங்க, அந்த அனுபவங்களை மறக்காதீர்கள். कितने प्रॉब्लम्स के सामने आप ऐसे अचंभित हुए थे, ये कैसे मैं पार करूंगा, मगर आज इतना दिन तो आ गए हैं, इतना दिन तो चल ही रहे हैं जिंदगी. எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் கடந்து போய்விட்டு நீங்களே நம்ப முடியாம இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி முடிஞ்சிச்சு நீங்க நினைச்சிருப்பீங்க. இதுவரை நீங்க வந்திருக்கிறீங்க. आपने सोचा उस दिन उस प्रॉब्लम के सामने ये प्रॉब्लम तो मेरे जिंदगी को निगल जाएगा. இந்த நீங்க கடந்த காலத்துல நீங்க நினைச்சிருப்பீங்க இந்த பிரச்சனையே என்னைய மூழ்கடிச்சிரும், என்ன முழுங்கிரும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. But still this day you are alive and still आपकी जिंदगी चल रहा है. இன்னைக்கு நீங்க உயிரோட இருக்கீங்க, இன்னைக்கு வரையும் தேவன் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். So don't forget your past victories. நீங்க கடந்த கால வெற்றிகளை ஒரு நாளும் மறந்து போகாதீர்கள். दाऊद इसलिए भजन संहिता में हमेशा लिखता है एक शब्द, वो क्या है, हे मेरे मन यहोवा का धन्य करो, जो कुछ भी उसने किया है उसको मत भूलो. அதனாலதான் தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்றாரு. Our heart is having attitude of forgetfulness. நம்முடைய இருதயமானது அது மறந்துருது, எல்லாத்தையுமே மறந்துருது. அப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்கு அதுக்கு. जो fallen हृदय है ना, விழுந்து போன இருதயத்திற்கு भलाई को याद रखना बहुत मुश्किल है. அதுக்கு நன்மையானதை ஆண்டவர் செய்த நன்மைகளை ஞாபகம் வைத்திருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு செயலா இருக்கு. सिर्फ परमेश्वर की भलाई नहीं है, भलाई को ही याद रखना मुश्किल है. வெறும் ஆண்டவர் செய்த நன்மையை மாத்திரம் இல்ல, நன்மையவே அது மறக்கிற இருதயத்தை அது வச்சிருக்கு. भलाई को वो याद ही नहीं रख सकता. वो परमेश्वर के द्वारा आया हो, इंसान के द्वारा आया हो. அது மனிதன் மூலமாக வந்த நன்மையாக இருந்தாலும் சரி, தேவன் மூலமாக வந்த நன்மையாக இருந்தாலும் சரி, நன்மையவே அது மறந்து விடும். The nature of the fallen heart is
always it forgets every goodness, every goodness. விழுந்து போன இருதயத்து இருக்கிறதான ஒரு குணம் என்னன்னா, எல்லா விதமான நன்மைகளையும் அது மறந்துவிடும். அது ஞாபகம் இருக்காது அதற்கு. वो शायद इंसान के द्वारा आया அது ஒருவேளை மனிதன் மூலமாக வந்திருக்கலாம். या परमेश्वर से आया, அது தேவன் மூலமாகவும் வந்திருக்கலாம். but we forget. ஆனா மறந்துரும். For example, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். यूसुफ की जिंदगी में देखो, யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. इसी बंदा ने तो रेवलेशन दिया था, वो जो जेल में उसके साथ 2 लोग रहे थे, उनकी सपने को इन्होंने ही बताया कि तुम 2 दिन 3 दिन के अंदर तो राजा के साथ खड़े हो जाओगे, पहले जिस पद में था वो पद में तो चले जाओगे. நீ ஜெயில்ல யோசேப்போடு இருந்த 2 நபர்கள் ஒருத்தருக்கு சொன்னாரு, நீ 3 நாளுக்குள்ள நீ திரும்பவும் உனக்கு நீ இழந்த பதவிக்கு திரும்ப போவன்னு சொன்னாரு. वैसे ही वो बंदा चला गया. அதே மாதிரி போயிட்டான். बट बाइबल में लिखा है, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, कुछ दिन में वो भूल गया. அவன் கொஞ்ச நாள்ல மறந்துட்டான் செஞ்சத. इसने बोला, तुम जब राजा के साथ खड़े रहोगे मुझे याद करो. யோசேப்பு சொன்னாரு, நீ ராஜாவுக்கு முன்னாடி நிக்கும் பொழுது என்ன நினைத்துக்கொள்னு சொன்னாரு. मेरे बारे में कुछ बोलो. என்னை பத்தி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. बाइबल में लिखा है वो बंदा भूल ही गया. அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அவன் மறந்துட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. So whatever goodness that fallen man के हृदय का एक कैरेक्टर है, वो भूल जाएगा. எப்படிப்பட்ட நன்மையாக இருந்தாலும் சரி, விழுந்து போன அந்த இருதயத்திற்கு அது தெரியாது, ஞாபகம் இருக்காது, மறந்துவிடும். पूरे बाइबल में हम उसके लिए एग्जांपल्स देख நீங்க सकते हैं. வேதத்துல अनेक உதாரணங்களை நீங்கள் பார்க்க முடியும். यहूदा इस्करियोत के हृदय देखो. யூதாஸ் காரியத்துடைய நீ வாழ்க்கையை பாருங்கள். दाऊद के साथ कितने धोखा हुआ था. தாவீதுடைய வாழ்க்கையில எத்தனை ஏமாற்றங்கள், துரோகங்கள் நடந்தது. पूरे बाइबल में हम देखते हैं फॉलन मैन का हार्ट कभी भी भलाई बातों को याद नहीं रखेगा. விழுந்து போன இருதயத்திற்கு எந்த விதமான நன்மைகளும் ஞாபகம் வைத்துக் கொள்கிற இருதயம் இருக்காது. इसीलिए दाऊद विनती कर रहा है, अपनी हृदय से भीख मांग रहा है, हे मेरे हृदय तू यहोवा को धन्य करो, तू प्लीज मत भूलो. அவன் அதனாலதான் அவன் ஆத்துமாவிட்டு அப்படியே பிச்சை எடுக்கிறான், கெஞ்சிறான். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் நீ மறவாதன்னு சொல்றாரு. क्योंकि दाऊद को पता है, தாவீதுக்கு தெரியும். ஏன்னா ये हृदय है ना बहुत ही घिनौना है, बहुत ही नीच है. ஏன்னா தாவீதுக்கு தெரியும் இருதயமானது ரொம்ப கீழ்த்தரமானது, அது மறந்துரும் தெரியும். हमारे जिंदगी में हम कितने लोगों को देखते हैं, நம்ம வாழ்க்கையிலும் எத்தனையோ பேரை நம்ம பார்த்திருக்கோம். हमारे हाथ से भलाई को लिए आज हमारे ऊपर ही थूक रहे हैं. நம்முடைய கைகளிலே நன்மைகளை பெற்றுக்கொண்டு நம்ம பத்தியே தப்பா பேசுறவங்க இருக்காங்க. हमारे जिंदगी में हम कितने लोगों को देख रहे हैं. நம்ம अनेक மனிதர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். So ये उनका भी गलती नहीं है, ये फॉलन नेचर की गलती है. இது அவங்க மேல தவறு கிடையாது, இது விழுந்து போன இருதயத்துக்குள்ளதான கேரக்டர், குணம். आप अपने साथियों को, जो आपके साथ में जो बंदे हैं, उन्होंने आपको जो छोटी सी हेल्प किया, उसको ही अगर आपने ईमानदार और उनके लिए धन्यवाद नहीं रह पाए, अंधे की परमेश्वर की भलाइयों को कहाँ से याद रखोगे. நீங்க உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு நன்மை செய்யும் பொழுதே நீங்க மறந்துருப்பீங்கன்னா, காணாத தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை எப்படி ஞாபகம் வச்சிருப்பீங்க. आपके लाइफ में अगर एक छोटी सी हेल्प भी अगर कोई बंदा किया है, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறிய உதவி அவருக்கு செய்திருந்தாலும், मैं आपको कह रहा हूँ, நான் உங்களுக்கு சொல்றேன், वो बंदे को जिंदगी में कभी भी भूलना नहीं है. ஒரு வாழ்க்கை முழுவதும் நீங்க அவங்கள மறக்கவே கூடாது. वो छोटी सी छोटी भी हो, அது எவ்வளவு பெரிய சிறிய உதவியாக இருந்தாலும் but சரி, if that person has helped you, ஒரு மனிதன் உங்களுக்கு உதவி செய்து விட்டால், वो बंदे को जिंदगी में कभी मत भूलना. நீங்க ஒரு நாள் வாழ்க்கை முழுவதும் நீங்க அவங்கள மறக்க கூடாது. If you have such a heart, நீங்க உண்மையான இருதயத்துல நீங்க अगर ऐसा हृदय अगर आपके पास है, அந்த அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, मैं कह रहा हूँ, நான் உங்களுக்கு சொல்றேன், आप परमेश्वर के साथ भी ये चीज आप जरूर प्रैक्टिस करोगे. நீங்க ஆண்டவரோடும் இந்த காரியத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணியே ஆகுவீங்க. David is a man of thankfulness. தாவீதுக்கு ஒரு நன்றியுள்ள இருதயம் அவனுக்கு இருந்தது.
वो देखो पूरे बाइबल में वो कितना थैंकफुलनेस की हृदय है। ஆ वो जोनाथन के साथ उसका व्यवहार कैसा था। जोनाथन उसको मदद किया। जब राजा बन के वो सिंहासन में बैठा है, उसकी बेटा को बुलाया, उसकी फैमिली को बुलाया। उन्होंने कहा मैं इनके लिए क्या करूं? ऐसे कोई है सॉल की परिवार से, उनको लेके आओ, मैं उसको मेरे साथ रखना चाहता हूं। தாவீதுக்கு ஒரு நன்றியுள்ள இருதயம் இருந்தது. எப்படின்னா, அவன் யோனத்தானுக்கு அவன் செய்த உதவிகள், யோனத்தான் தாவீதுக்கு செய்த உதவிகளை அவன் நினைவு கூர்ந்து, அவர் தாவீது ராஜாவாகும்போது, சவுலுடைய குடும்பம் யாராக இருக்கீங்களா? அவங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு அழைத்தனுப்பினான். மேவி போசேத் को लेके மேவி आए। மேவிபோசேத்து அவன் லேக்கி கொண்டு வந்தாங்க. हम्म, वो एक लंगड़ा है। அவன் காலு அவன் ஊனமானவன் அவன். वो बेचारा वो तो किस कुछ भी नहीं था। அவன் ஒண்ணுமே இல்ல. ஒண்ணும் செய்ய முடியாது அவனால. बट बाइबल सेज வேதம் சொல்லுகிறது, मेवी बोसेत को दाऊद ने अपने टेबल पे बैठा के रोज उसको अपने साथ रख के उसको खाना खिलाया। வேதம் சொல்லுகிறது, தாவீது மேவிபோசேத்தை அவனுடைய மேஜையிலே உட்கார்ந்து அவன் ஈக்குவலுக்கு சாப்பாடு போட்டானாம். वही ஏன் தெரியுமா? the heart of thankfulness। அவனுடைய வாழ்க்கையில அந்த நன்றியுள்ள இருதயம் அவனுக்கு இருந்தது. अगर आपकी जिंदगी में मैं कह रहा हूं एक छोटी सी भी हेल्प किसी ने भी किया है, आप उसको कभी भी भूलने की कभी भी ये मत रखो। आप उसके बारे में अगर उल्टा बोलना है, किसी के बारे अगर उन बंदे के बारे में अगर पीछे जाके बात करना है, जिससे हम ब्लेस्ड है, जिसके द्वारा हम आशीषित है, अगर उन्हीं को ही हम पीछे जाके बातें कर रहे हैं या उनको हम दोष लगा रहे हैं, तो हमारे हृदय कितने ज्यादा घिनौना है, आप सोच लो। உங்களுடைய இருதயத்துல உங்களுக்கு எவ்வளோ சின்ன உதவி செய்தாலும், அவங்களுக்கு நீங்க நன்றியா இருக்கணும். வாழ்க்கை முழுசும் நீங்க மறக்கக்கூடாது. உங்களுக்கு நீங்க எவ்வளோ நன்மைகளை பெற்றிருந்தாலும், அவங்கள பத்தி பின்னாடி போய் தப்பா சொல்றது, இப்படிலாம் இருந்தா உங்க இருதயம் எவ்வளோ கீழ்த்தரமா இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. सो मैं क्यों कह रहा हूं, आपके थॉट्स को आप क्यों कंट्रोल ही नहीं कर पा रहे हैं? क्योंकि आपका जो हृदय है ना, उसके अंदर फेथ नहीं है। फेथ क्यों नहीं है? क्योंकि आपका हृदय की बोलने की आदत है। ஏன் உங்களுடைய யோசனைகள், ஏன் உங்களுடைய எண்ணங்கள் அது நிற்க மாட்டேங்குது, அது ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, உங்களுடைய இருதயத்திலே விசுவாசம் இல்லை. ஏன் விசுவாசம் இல்லைன்னா, உங்களுக்கு நன்றியுள்ள இருதயம் இல்லை. நீங்கள் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறீர்கள். पहले मैं कह रहा हूं परमेश्वर ने जो किया उसको याद रखने के पहले जो साथ में जो है उसको कम से कम याद रखो, ताकि आपके अंदर ये गुण बढ़े। நீங்க மொத ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியுள்ளவர்களா இருக்குவதற்கு முன்னாடி, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க செய்த நன்மைகள மறக்காம இருங்க. Never talk against them. அவங்களுக்கு விரோதமா பேசாதீங்க. So be faithful. மிகவும் உண்மையாக இருங்க. Maybe they are wrong in some areas. நீங்க அவங்க அவங்க சில காரியங்கள்ல அவங்க தவறா போயிருந்திருக்கலாம். but for you they are good. உங்களுக்கு அவங்க நல்லவங்களா இருந்தாங்க, நன்மை செஞ்சாங்க. वो बंदा गलती हो सकता है, அவங்க தவறா இருந்திருக்கலாம். वो शायद गलत बंदा भी हो, அவங்க தவறாகவே இருக்கலாம். मगर वो आपको नुकसान नहीं किया ना। உங்களுக்கு ஒரு நாளும் அவங்க நஷ்டம் விளைவிக்கல. वो आपके साथ हमेशा भलाई किया ना। உங்களுக்கு அவங்க நன்மை தானே செஞ்சாங்க. बट वो चीज आप याद रखना बस। அத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிருங்க. मेरे मेरे जीवन में वो बंदा ने कभी कोई गलती नहीं किया। என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் அந்த நபர் எனக்கு தீமை செய்யவில்லை. शायद वो वैसे ही उसको देखा जाए तो वो बहुत ही बैड बंदा है। நீங்க சும்மா அவரை பார்க்கணும்னா அவர் கெட்ட மனுஷன் தான். बाकी लोगों के साथ उन्होंने नुकसान किया है। அப்ப மத்தவங்களுக்கு முன்னாடி அவர் நஷ்டத்தை விளைவிச்சிருக்கலாம். But for me he is good. ஆனா எனக்கு அவர் நன்மை செய்தார். मैं उसके विरोध में कभी नहीं बात करूंगा। ஒரு நாளும் அவருக்கு விரோதமா நான் பேச மாட்டேன். So this heart is the faithful heart. இது ஒரு உண்மையான விசுவாசமுள்ள இருதயம். ये हृदय आपके अंदर आ जाए। இந்த இருதயம் உங்களுக்கு வரட்டும்.
Please careful about your tongues. உங்களுடைய நாவை குறித்து நீங்கள் கவனமாயிருங்கள். That is the वही है, मूल स्रोत है. அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று வருது. हमारा जो जबान है, हमारा जो शब्द है, वो नमक के जैसा है. நம்முடைய வாய், நம்முடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தை அது உப்பை போன்றது. वो नमक है. அது உப்பு. अगर ज्यादा डाल दिया, நீங்க நிறைய போட்டீங்கன்னா, ज्यादा डाल दिया नमक को, நிறைய உப்பை போட்டீங்கன்னா, फिर वो चीज मुंह में रखने के भी लायक नहीं है. அது வாயில வைக்க கூட லாய்க்கு இருக்காது. अगर खाना में नमक ज्यादा डाल दिया, நீங்க சாப்பாட்டுல அதிகமா உப்பு போட்டிருந்தீங்கன்னா, वो मुंह में रखने के लायक नहीं है. அது வாயில வைக்கவே முடியாது. अगर कम डाल दिया, கம்மியா போட்டீங்கன்னா, वो फिर स्वाद ही नहीं मिलेगा. அது ருசியே கொடுக்காது. अगर नमक को एक बार डाल दिया, ஒரு தடவை போட்டீங்கன்னா, वापस निकाल भी नहीं सकते हो. அது எடுக்கவும் முடியாது. अरे यार वो नमक ज्यादा हो गया, मैं वापस ले लूं. अगर आप 4 आलू ज्यादा डाल दिया, कोई बात नहीं, वापस निकाल लेंगे. நீங்க 4 உருளைக்கிழங்கு போட்டீங்கன்னா அது திரும்ப எடுத்துடலாம். 4 टमाटर ज्यादा डाल दिया तो निकाल सकते हैं. நீங்க தக்காளி போட்டீங்கன்னா எடுத்துடலாம். बट नमक को डाल दिया तो वो नमक को वापस निकालो, कहीं नहीं, कहाँ निकालोगे? वो इतना जल्दी मिल जाता है अंदर जाके. நீங்க உப்பு போட்டுட்டு அதை எடுக்கணும்னா முடியாது. அது எல்லாத்தோட எல்லாமா கலந்துரும். Your words is like a salt. உங்களுடைய வார்த்தையானது அது உப்பை போன்றது. जितना चाहिए उतना डालो, उतना ही वो स्वार्थ देगा, जिंदगी बढ़िया रहेगा. நீங்க எவ்வளவு தேவையோ அதை கொடுங்க, அதுதான் ருசியை தரும். उतना ही बात करो. அவ்வளவுதான் பேசுங்க. ज्यादा भी बात मत करो. ரொம்பவும் பேசாதீங்க. कम भी बात मत करो. கம்மியாவும் பேசாதீங்க. यीशु मसीह की जिंदगी देखो, कैसे बात किया. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியும். जहां ज्यादा बोलना है, जहां जितनी बोलना है उतनी बोला है. எங்க அவர் எவ்வளவு பேசணுமோ அவ்வளவுதான் பேசினார். यीशु मसीह के सामने खड़े होकर बोल रहे हैं, इस लेडी को पत्थर मारेंगे, आप बोलो 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 बोलो. விபச்சார ஸ்திரீ கையுமையுமா பட்டவங்க கல்ல எறிங்க, கல்ல போடுங்கன்றாங்க. यीशु मसीह एक ही शब्द बोला, ஒரே வார்த்தை தான் சொன்னார். एक वर्ड, ஒரே ஒரு வார்த்தை. तुम में से जो पापी नहीं है वो पहले मारो. யாரு பாவம் செய்யலையோ அவங்க கல்ல போடுங்கன்ட்டார். बस वहां पे उतने ही की जरूरत है, वहां पे बड़े प्रचार की जरूरत नहीं है. அங்க ஒரு பெரிய பிரசங்கம் அவசியப்படல. அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, அதுதான் தேவைப்பட்டுச்சு. यीशु मसीह सिर्फ एक ही शब्द बोला, ஒரே வார்த்தை சொன்னார். वचन में लिखा है, வசனம் சொல்லப்பட்டிருக்கு. उनके खुद की विवेक ने उनको अंदर से प्रचार करना शुरू कर दिया. அவங்களுடைய மனசாட்சியில அவங்களுக்கு பிரசங்கம் கேட்டுருச்சு. उनका खुद की विवेक ही उसको प्रचार कर रहा है अभी. அவங்க மனசாட்சியே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள கிளப்ப வச்சிருச்சு. प्रचार பிரசங்கம் பண்ணுச்சு. यीशु मसीह प्रचार नहीं किया. இயேசு அங்க பிரசங்கம் பண்ணல. सब पत्थर फेंक के निकल गए. எல்லாம் கல்ல போட்டு போயிட்டாங்க. वहां पे आप देखो, उस लेडी से भी बड़ा प्रचार नहीं किया. அந்த ஸ்திரீயோட கூடயும் ஆண்டவர் ரொம்ப பேசல. लंबा चौड़ा प्रचार नहीं किया. ரொம்ப பெரிய பிரசங்கம் எல்லாம் பண்ணல. तुम क्यों पाप किया, तुम ये है, तुम वो है, तुम आगे मत करिए, कुछ नहीं, बस मैंने भी तुमको ये नहीं करता हूँ, जाओ जाके और आगे मत करो, जाओ. அவர் நீ ஏன் செஞ்ச, நீ ஏன் இப்படி பண்ண, எதுவுமே சொல்லல. இனி பாவம் செய்யாதே போன்னு சொல்லிட்டார். बस. So talk उतनी ही बात करो जितनी जरूरत है. எவ்வளவு தேவையோ அவ்வளவு பேசுங்க. कम भी मत करो, குறைவாவும் பேசாதீங்க, ज्यादा भी मत बात करो. நிறையவும் பேசாதீங்க. So be careful with your words, உங்களுடைய வார்த்தையிலே கவனமாயிருங்கள். because it's a salt. அது ஏன்னா அது உப்பை போன்றது. God bless you. Have a nice day. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனிய நாளாய் அமைவதாக. Praise